ஆதாரமாக அப்போஸ்தல நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 2வது வசனம். சகோதரரே, பிதாக்களே, கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் கானான் ஊரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசொப்பொத்தாமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி. அப்போ இங்கே தரிசனமாகிறதை குறித்து இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் எங்கெங்கே தரிசனமானார். இப்போ ஆபிரகாமுக்கு தரிசனமான தேவன் நமக்கும் தரிசனமானார். இன்றைக்குள்ள காலத்தில் பார்க்குறப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மளை என்ன செய்கிறாங்க, வழி நடத்துகிறத பார்க்குறோம் இல்லையா? அப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளியில இருந்து நீ ஒரு பாவி என்பதை உணர்த்தினாங்க. அது வரைக்கும் நமக்கு தெரியாது. எல்லாரும் செய்கிறாங்க, எல்லாரும் பேசுகிறாங்க, எல்லாரும் போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருந்தோம். ஒருவேளை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஆனாலும் நம்ம உணர்த்தப்பட்டது ஆவியானவர் மூலமாக. தேவனுடைய வசனத்தை கேட்குறப்போ ஆவியானவர் நம்மளை என்ன செய்கிறாங்க, நீ பாவிங்கிறத உணர்த்துகிறாங்க. நம்ம உணர்ந்த உடனே அப்போ நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் இல்லையா? அப்போ நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுகிறதுக்கு இயேசு கிறிஸ்து தான் வழி. அவர் தான் எனக்காக இந்த உலகத்தில் வந்து என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி அதை நம்ம நம்பி விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட பொழுது ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிச்சாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் நமக்கு தரிசனமாக இருக்கிறாங்களா? பலமுறை ஆண்டவர் நம்மளோட என்ன செய்கிறாங்க, பேசி கொண்டு இருக்கிறாங்க. அதுதான் தரிசனம் இல்லையா? நமக்கு முன்னாடி வந்து பேசுகிறது இல்லை. இங்கேயும் ஆண்டவர் என்ன செஞ்சாங்க, ஆண்டவர் நேராக பார்க்க முடியல. ஆனால் ஆண்டவர் பேசுகிற சத்தத்தை மட்டும்தான் ஆபிரகாம் என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. அப்போ ஆபிரகாமோடு பேசின ஆண்டவர் நம்மளோடும் பேசுவாங்க. அப்போ அந்த பழைய ஏற்பாடின் காலத்தில் அங்கே மனச்சாட்சியினுடைய காலம்தான் அப்போ. ஆனால் அங்கே ஆவியானவர் அப்போ இல்லை. ஆனால் அடிக்கடி அங்கே வெளிப்படுவாங்க, வந்து பேசுவாங்க, அதுக்கப்புறம் போயிடுவாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவையும் அப்படி தான் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். ஆனால் அவர் எங்கெல்லாம் ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசுனாங்க, என்ன பேசுனாங்க, அப்போ அவர் என்ன செஞ்சார் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ அதே நேரத்தில் நம்மளோட தேவன் என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. பேசுகிற வார்த்தையை நம்ம என்ன செய்கிறோம், கேட்குறோம். எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ செய்தி கேட்குறப்போ ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறாங்க. அது மாதிரி பைபிள் வாசிக்கிற சமயத்தில் ஆண்டவர் நம்மளோடு என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. சரியா? அதே மாதிரி ஜெபிக்கிறப்பையும் ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறாங்க. அது ஒன்வே கிடையாது, டூவே தான். நாமளும் ஆண்டவரோடு பேசுகிறோம், ஆண்டவரும் நம்மளோடு கூட என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. அப்போ பேசுகிற சத்தத்துக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். சரியா? ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். அதனால தான் அவரை விசுவாசிகளுடைய தகப்பன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்முடைய தகப்பன் எப்படி கீழ்ப்படிஞ்சிருக்கிறப்ப நாமும் விசுவாசிகள் என்று சொல்லக்கூடிய நாமளும் ஆண்டவர் நம்மளோடு பேசும் பொழுது நாம் கீழ்ப்படியக்கூடியவங்களாக இருக்கணும். இப்போ இதை சிந்திக்கிறப்ப நான் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரை எனக்கும் நீங்கள் தரிசனம் தாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ தரிசனம் தாங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறப்ப வந்த பதில் என்ன அப்படின்னா, வேத வசனத்தை வாசிக்கிறப்போ உன்னோடு பேசுவேன், ஜெபிக்கிறப்போ உன்னோடு பேசுவேன் இல்லையா? தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறாங்க. ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, நான் ஆண்டவரை தரிசித்தேன் அப்படின்லாம் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மளோடு கூட உணர்த்துகிறது தான். ஆனால் அவங்க மனசில் அவர் அப்படி இருந்தார், இப்படி இருந்தார், அப்படி நிறைய சொல்கிறாங்க. சரி, அது நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, உங்களுக்கும் எல்லாம் தெரியும். ஆனாலும் ஆண்டவர் பேசும் பொழுது ஆபிரகாம் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது மட்டும் பார்ப்போம்.
நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்போ இந்த இடத்துல இந்த வசனத்தை சொல்றது யார் தெரியுமா? அப்போஸ்தலர் 7:2 இந்த வசனத்தை சொல்றது யார் தெரியுமா? ஸ்தேவான் இல்லையா? பாருங்க, ஸ்தேவான் அதுக்கு முந்தின அதிகாரத்தில் நம்ம பார்க்குற சமயத்தில் ஸ்தேவான் அங்கே என்ன வேலை செஞ்சாங்க சபையில் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப என்ன வேலை செஞ்சாங்க? பந்தி விசாரிக்கிற வேலை. சரியா? இப்போ இந்த பந்தி விசாரிக்கிற வேலை செய்யறதுக்கு எப்படிப்பட்டவங்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ள சொன்னாங்க? சரி, அது வாசிங்க பார்க்கலாம். பாருங்க, பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து இருக்கணும், நற்சாட்சி பெற்றவங்களாக இருக்கணும் இல்லை? பாருங்க, ஒரு சாதாரண வேலை தான் பந்தி விசாரிக்கிற வேலை. அதுக்கே எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல சகோதரிகள் இன்னைக்கு நாங்கள் கழுவி சுத்தம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஆண்டவருடைய வேலையை செய்கிறதுக்கு வாலண்டியராக நம்ம என்ன செய்யணும், செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது தான். சரி, அப்போ இங்கே என்ன பார்க்கிறோம், அந்த ஸ்தேவான் தான் அங்கே ஜனங்களுக்கு முன்பாக நின்று தன்னுடைய பேசுகிறாங்க. பேசுகிற சமயத்தில் தான் ஆபிரகாமை பற்றி சொல்கிறாங்க. பாருங்க, அதற்கு அவன், சகோதரரே பிதாக்களே கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானோருக்கு குடியிருக்கிறதுக்கு முன்னமே மெசொப்பொத்தாமியா நாட்டிலே இருக்கிற போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமானார் இல்லையா? மகிமையின் தேவன் யாருக்கு தரிசனமானார்? ஆபிரகாமுக்கு தரிசனமானார். அங்கே எப்போ அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப மெசொப்பொத்தாமியா தேசத்தில் இருக்கிற சமயம் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். அப்போ ஆபிரகாமுக்கு ஆண்டவரை பற்றி என்ன செய்யாது, என்னன்னு தெரியாது. ஏன் அப்படின்னா அவரை பார்க்குறப்ப அவர் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரராக தான் இருந்தாங்க. விக்கிரக ஆராதனைக்காரர் அசீரியர், சரியா? ஆனால் அவங்களுக்குள்ள என்ன இருந்தது அப்படின்னா தெய்வ பக்தி இருந்தது, தேவனை தேடக்கூடிய ஒரு எண்ணம் இருந்தது, வாஞ்சை இருந்தது. பாருங்க, புதிய ஏற்பாட்டில் பார்க்குற சமயத்தில் கொர்னேலியோ இல்லையா, அவர் ஒரு பிரஜாதியார் தான். ஆனால் அவருக்குள்ள ஒரு வாஞ்சை இருந்தது. அதனால அவர் ஜெபம் பண்ணார், தான தர்மங்கள் பண்ணினார். அவர் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், உண்மையான தேவனை கண்டுகொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சை இருந்தது. அதனால தெய்வ பக்தி உள்ளவராக நடந்தார். அதனால தான் ஆண்டவர் என்ன செஞ்சாங்க, பேதுருக்கு தரிசனமாகி பேதுரு மூலமாக அங்கே கொர்னேலியோ ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு ஏற்றுக்கொள்வதற்கு ஏதுவாச்சு. அப்போ அதே போல் ஆபிரகாமையும் ஆண்டவர் என்ன செஞ்சாங்க, தரிசனமாகி ஆபிரகாமோடு பேசினாங்க. இப்போ ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார் இல்லையா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். யாருன்னு தெரியாது, தேவன் பேசுகிறாங்க, ஆபிரகாமே அப்படின்னு கூப்பிட்டு பேசுகிறாங்க. அப்போ நீ என்ன செய், உன்னுடைய தேசம், இனம், ஜனம் எல்லாத்தையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ இல்லையா? அப்போ ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனமாகி இவ்விதமாக சொல்லும் பொழுது அதே நேரத்தில் நீ அப்படி கீழ்ப்படிஞ்சா உன்னை நான் இப்படி ஆசீர்வதிப்பேன் இல்லையா? உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆபிரகாமுக்கு என்னன்னே தெரியாது, எங்கே போக சொல்கிறாங்கன்னு தெரியாது. நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. அப்போ ஆபிரகாம் என்ன செய்கிறாங்க,
உடனே கீழ்ப்படுகிறாங்க. நீ விட்டு போ அப்படின்னு சொன்னால் கீழ்ப்படியணும். அப்போ நமக்கு ஆண்டவர் நம்மளோடு பேசும் பொழுது, அவருடைய பணிக்காக அழைக்கும் பொழுது, அவருடைய வேலையை செய்யும்படியாக அழைக்கும் பொழுது, நம்ம என்ன செய்கிறோம்? ரொம்ப யோசிக்கிறோம். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது சொல்கிறாங்க, நான் மாம்சத்தோடு இரத்தத்தோடு என்ன செய்யலை? ஆலோசனை பண்ணலை, யோசிக்கலை. எனக்கு இப்பயும் நான் யோசித்தா எனக்கு நான் எப்படி வந்தேன் அப்படின்னு எனக்கே தெரியறதில்ல. ஆனால் எங்கள் வீட்டில் செய்யல ரொம்ப முக்கியமானவங்க தான். ஆனால் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறதுனால, சரி இவன் நல்லா வாழ்கிறான், சம்பாதிக்கலைன்னாலும் நல்லா வாழ்கிறான், வாழ்க்கை சுத்தமாக இருக்கு அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் நான் ஊழியத்துக்கு போகிற சமயத்தில் அவங்களுக்கு எப்படி நான் போகிறேன் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியாது, அவங்களும் அவ்வளவா அதை இது பண்ணலை. அதே மாதிரி எஸ்தர் வீட்லேயும் அவங்க அண்ணன்லாம் யாரும் என்ன செய்யலை, விரும்பலை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் நாங்கள் எப்படி செய்வோம் வாழ்வோம் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கவே இல்லை. சரியா? அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் ஆண்டவர் அழைச்சதுனால புறப்பட்டு வந்தோம். ஆனால் ஆண்டவர் இதுவரைக்கும் கைவிடலை. அப்போ அதே போல் ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தாங்க, அவருக்கு தரிசனமானாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்புறம் அடுத்தது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறத நாம் 12ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். இங்கே நம்ம பார்க்கிறோம், ஆபிரகாம் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி தொழுது கொண்டான். சரியா? அப்போ இது நமக்கு எவ்வளோ முக்கியமாக இருக்குது பாருங்க. ஆபிரகாம் போகிற இடங்களிலெல்லாம் அங்கே பலிபீடம் கட்டி தொழுது கொள்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ பலிபீடம் கட்டுறதுன்னா இன்னைக்குள்ள நிலைமையில் தேவனுடைய சபை இல்லையா? நம்ம தொழுது கொள்ளக்கூடிய ஒரு கூட்டத்தை நம்ம ஆயத்தப்படுத்தக்கூடியவங்களாக இருக்க வேண்டும். அதே மாதிரி பவுல், ஆக்கிலா, பிரிசில்லா இவங்கெல்லாம் அன்னைக்கு இது மாதிரி கட்டடம் கட்டி அவங்க என்ன செய்யலை? ஆண்டவரை தொழுது கொள்ளலை. அங்கே வீடுகளோறும் அப்பமிட்டு கர்த்தரை ஆராதித்தார்கள் என்று தான் பார்க்கிறோம். அப்போ அவங்க போகிற இடத்துலலாம் அவங்க வீடுகளில் கூட்டங்களை வச்சாங்க, ஆண்டவரை மக்களை அழைச்சாங்க, அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னாங்க. அப்போ நாமளும் நம்முடைய வீடுகளில் மக்களை கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும். இப்போ இந்த ரவி வந்துடுற சமயத்தில் இந்த சுவிசேஷத்தை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத குறித்து பார்த்தோம். அப்படின்னா முதலாவது அவங்கள நேசிக்கணும். ஆண்டவரும் அதான் சொல்கிறாங்க. அவருடைய கற்பனையில் பிரதான கற்பனை என்ன அப்படின்னு கேட்டால் இல்லையா, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது. அதுக்கு ஒப்பான கற்பனை என்ன? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலையும் அன்பு கூறுவாயாக. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மற்றவங்களை நேசிக்கணும். ஆனால் இப்போ ரொம்ப கஷ்டம், பக்கத்து வீட்டுக்காரங்களை நேசிக்கிறது அப்படிங்கிறது கஷ்டம்தான், நான் இல்லை அப்படின்லாம் சொல்ல, ஆனாலும் நேசிக்கணும். சரியா? எங்களுக்கு பக்கத்தில் வீடு கட்டினாங்க, எவ்வளோ கஷ்டங்கள், இன்னும் கூட அது சரி பண்ணி கொடுக்கல. எனக்கு முடிஞ்சது தான், ஆரம்பத்தில் எல்லாம் செய்வேன்னு சொன்னாங்க, அப்புறம் முடிஞ்சது செய்வேன்னாங்க. இன்னும் அந்த ஜன்னல் கதவு எல்லாமே அழுக்காக தான் இருக்குது, சிமெண்ட்டு. ஆனால் அவங்க என்ன செய்யலை, எல்லாம் அவங்க போயிட்டாங்க அப்படின்ட்டாங்க. சரி பரவாயில்ல,
ஆனால் அப்படி சொன்னது மட்டும் இல்லை, இப்போ நம்மளை கண்டா பேசக்கூட மாட்டேன்றாங்க. ஆனாலும் அவங்களும் தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு மாதமும் 1வது வியாழக்கிழமை கேட்கும்படியான கிருபையை ஆண்டவர் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதெல்லாம் நாங்கள் சகிச்சதுனால தான் இன்றைக்கு தைரியமாக அந்த இடத்துல இருந்து நானே சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கு. யாரும் எதுவும் பேசுறதில்லை இல்லையா? அப்போ நமக்கு நாம் இருக்கிற இடத்துல இருந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும். அப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா அவங்களையும் நேசிக்கணும் இல்லையா? அவங்களையும் நேசிக்கணும். அப்போ நேசித்து அவங்கள எப்படி ஆகிலும் நல்லா பழகி அதுக்கப்புறம் அவங்கள வீட்டுக்கு வர சொல்லி நீங்கள் என்ன செய்யலாம், அவங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லணும். இன்னுமே அப்படி தான் காலம். தெருவில் போய் பேச முடியாது. பேசினாலும் கேட்கறதுக்கு நாதி கிடையாது. சரியா? இப்போ அதே மாதிரி என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா, இந்த கைப்பரிதி கூட கொடுக்க முடிகிறது இல்லை. சரி, அதுக்கு கூட தடை பண்ணுறாங்க. இப்போ நாங்களும் புஸ்தகம் கொடுக்குறோன்னா கிராமங்களில் தான் கொடுக்க முடியுது. சிட்டிக்குள்ளே முடிகிறது இல்லை. சிட்டிக்குள்ளே கொடுத்தா எப்படியோ எதிர்ப்புகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். சரியா? அப்போ அதனால அவங்க வாசிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு தெரியல. ஆனாலும் நம்முடைய கடமை நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். அதில் ஒன்றும் அவ்வளவு திருப்தி இல்லை. இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு சுவிசேஷம் போயிருக்குது. ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில், கஷ்டத்தில், வியாதியில் அவங்க என்ன செய்வாங்க, அதை எடுத்து படிப்பாங்க. ஆண்டவர் அவங்களோடு பேசுவாங்க. அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் அவனுடைய ஆகாரத்தை தண்ணீரில் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பார். அதுக்கு ஒரு மூங்கில், சைனா மூங்கில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது அந்த விதை போட்டால் என்ன செய்யாது, உடனே முளைக்காது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. சரி, அது உடனே முளைக்காது. இப்போ நம்மெல்லாம் போடுற 2 நாள் 3 நாள் அது முளைச்சி வெளியே வந்துடுது. ஆனால் அந்த மூங்கில் உடனே முளைக்காது இல்லையா? 5 வருஷம் அப்படியே இருக்கும். 5 வருஷம் அவங்க தண்ணி ஊற்றணும், உரம் போடணும், எல்லாம் செய்யணும். அதுக்கப்புறம் மெல்ல அது என்ன செய்யும், முளைச்சி வரும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப வேகமாக வளரும். எல்லா மரம் செடி கொடிகளை விட இது ரொம்ப வேகமாக, ரொம்ப உயரமாக, வேகமாக வளரக்கூடியது. சரி, அது வரைக்கும் அது வேர் பூமியில் நல்லா பாய்ந்து நல்ல ஆகாரத்தை சாப்பிட்டு நல்ல இதாகி அதுக்கப்புறம் முளைக்கும். முளைக்கிறதுலேருந்து வேகமாக வரும். இப்போ நாம் கூட அப்படி தான். சரி, நம்ம போட்டிருக்கோம், நிச்சயமாக அது முளைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டு இருப்போம் அப்படின்னு சொன்னோன்னா அது ஒரு நாளில் வளர்ந்து ஒரு நல்ல பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் செய்கிறோம். அப்போ இங்கே ஆபிரகாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, போகிற இடங்களிலெல்லாம் என்ன செஞ்சாங்க, பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ இதை பார்க்குறப்ப நாம் கூட நம்ம வீடுகளில் ஒரு 4 பேரை கூப்பிட்டு வச்சு என்ன செய்யணும், சுவிசேஷம் சொல்லணும் அப்படிங்கிற ஆசை நமக்குள்ளே என்ன செய்யணும், வரணும். அது மாதிரி ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்குறப்ப ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. பாருங்க, இங்கே பார்க்கிற சமயத்தில் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கிறாங்க. சரியா? பாதுகாப்பு. அப்போ இது என்ன சந்தர்ப்பத்தில் அப்படின்னு சொல்கிறப்ப, லோத்த என்ன செஞ்சிட்டாங்க, சோதோம் கொமோராவை ஒரு 4 ராஜாக்கள் அந்த 5 ராஜாக்களோடு போர் செஞ்சு இவங்க வெற்றி பெற்று
சோதம் குமாரா, லோத்து, மனைவி, பிள்ளைகள், ஆடு மாடு எல்லாவற்றையும் சிறைப்பிடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. அப்போ இது ஆபிரகாமுக்கு அறிவிக்கப்பட்டது. இப்போ ஆபிரகாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா, உடனே நம்மன்னா என்ன சொல்லுவோம்? நானே வச்சுக்கோங்க, அவன் கேட்கல, அவன் இஷ்டத்துக்கு போனான், அது நடந்து போச்சு. நம்ம என்ன செய்யறது? இல்லையா? அவன் இஷ்டத்துக்கு போனான். ஏன்னா மேய்ப்பர்களுள்ள சண்டை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம்? சரி, அதை பேசி சமாதானம் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அதை விட்டுட்டு நான் என்ன போகிறேன், குமாராக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு அவனே போனான். அதனால போகட்டும், இப்போ அவனே பிடிச்சிட்டு போயிட்டாங்க, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிடுவோம். ஆனால் ஆபிரகாம் அப்படி நினைக்கல. உடனே அந்த வீட்டில் உள்ள வேலைக்காரங்களெல்லாம் கூப்பிட்டாங்க. 318 பேர் எல்லாரையும் ஆயுதம் எடுத்துக்கிட்டு வாங்க. அப்புறம் இவங்களுக்கு பிரியமாக இருந்த 2 ராஜாக்களையும் கூப்பிட்டுக்கிட்டாங்க. உடனே அவங்கள பின்தொடர்ந்து போனாங்க. அவங்கள முறியடித்து லோத்துடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாரையும் மீட்டு கொண்டு வந்தாங்க. ஆனால் அதில் அவர் சொல்கிறாங்க, நீ ஐசு பெரியவனாக்குனா அப்படின்னு சொல்லிட்டு வராதபடிக்கு எனக்கு அவங்கள திருப்பி கொண்டதில் ஒரு செருப்பின் வாறு கூட எனக்கு வேண்டாம் அப்படின்றாங்க. சரியா? அப்போ அவங்க செஞ்ச அந்த அன்பை தான் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம் இல்லையா? இப்போ கொஞ்சம் எனக்கெல்லாம் ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆனால் நான் அப்படி இல்லை. நீங்கள் ஒருவேளை அப்படி இருக்கீங்களோ என்னமோ தெரியல. நான் இருக்கிறது நல்லது. அவன் செஞ்ச தப்புக்கு அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்லாதீங்க, சொல்லவும் கூடாது. ஆனால் அதிலிருந்து அவங்கள விடுதலை ஆக்குறது எப்படி அப்படிங்கிறது தான் நாம் என்ன செய்யணும், பார்க்கணும். சரியா? இப்போ என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். நானும் அப்படி தான் பிரயாசப்படணும். அப்போ அதுதான் நான் நினச்சேன். அப்போ ஆபிரகாமுக்கு இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பின் மத்தியில் ஆபிரகாமுடைய அந்த நல்ல குணம் இல்லையா? சரி. அப்போ அதனால் அப்படிப்பட்ட ஒரு சமயம் எல்லாம் முறியடித்து திருப்பி வந்து அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு எல்லாரும். ஆனால் அடுத்து என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் இல்லையா? இன்னைக்கு நம்ம போய் ஜெயிச்சுட்டு அடிச்சுட்டு வந்துட்டோம். இனி அவங்க சில ராஜாக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்து நம்மளோட சண்டை போட்டாங்கன்னா நம்ம என்ன செய்ய முடியும் இல்லையா? அப்போ அந்த ஒரு பயம் ஆபிரகாமுக்கு இருந்தது. நமக்கும் சில சமயங்களில் சில சூழ்நிலைகளில் இப்படிப்பட்ட ஒரு பயம் நமக்கும் என்ன செய்யும், இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு பயம் இருக்கிற சமயத்தில் தான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகறாங்க. தரிசனமாகி நீ பயப்படாத இல்லையா? அதுதான் சொல்லியிருக்கு. இந்த காரியங்கள் நடந்த பின்பு, இந்த காரியங்கள் அப்படின்னா இந்த 14வது அதிகாரத்தில் நீங்கள் அதை வாசிக்கலாம். அப்போ இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஆபிரகாம் பயத்தோடு இருக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு பயத்தோடு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப ஆண்டவர் சொல்கிறாங்க, நீ பயப்படாத. கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாத, உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் நமக்கு பலனாக இருக்கிறாங்க. அதுவும் மகா பெரிய பலன், கேடகமாக இருக்கிறாங்க, நம்மளை பாதுகாக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. அன்றைக்கு யோபுவை சுற்றிலும் எத்தனை வேலை இருந்தது தெரியுமா? அதை 1ஆம் அதிகாரத்தை பார்த்து சொல்லுங்களேன். யாரும் மூணு முக்கிறாங்க.
எனக்கு கொஞ்சம் அதில் சந்தேகம் இருக்குது. அதனால தான் உங்களை கேட்டுக்கலாம் அப்படின்னு. சாத்தான் சொல்லுவான் இல்லையா, எத்தனை வசனம் சொல்லிட்டு வாசிங்க. ஆ ஆ அவனையும் வீட்டையும் எல்லாவற்றையும், 3 விதமான வேலி. சரியா? நம்ம வாசிக்கிறப்ப அதை என்ன செஞ்சிடறோம், வேலி அடைத்திருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம நினச்சிக்கிடுவோம். ஆனால் இங்கே பாருங்க, அவனையும் அவனுக்கு உண்ட எல்லாவற்றையும் அவனுக்குரியது எல்லாம் 3 விதமான 3 வேலி. இன்னைக்கு நம்ம நாட்டில் பெரிய நம்ம பிரதமர் வரார் அப்படின்னா இங்கே எத்தனை அடுக்கு பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க, 3 அடுக்கு பாதுகாப்பு. அதையும் மீறி போயிடுறாங்க இல்லையா? அப்ப இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு யாரும் உள்ள என்ன செய்ய முடியாது, நுழைய முடியாது. அதனாலதான் பிசாசு கூட என்ன செய்ய முடியல, உள்ள நுழைய முடியல. அவன் ஆண்டவர்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்கிறான். நீர் அவனை வேலி அடைச்சு 3 விதமான வேலி அடைச்சு பாதுகாக்கவில்லையோ, அதை எடுத்து போடும், அப்பொழுது அவர் உண்மை தூசிப்பானா பாரோ அப்படின்றார். இப்ப நமக்கும் அவ்விதமான ஒரு பாதுகாப்பு உண்டு இல்லையா? நம்முடைய தேவன் நம்மளை பாதுகாக்கிறவர். அதனால நம்ம எதை குறிச்சும் பயப்படவே கூடாது. சரியா? ஆண்டவர் நமக்கு செய்வாங்க, பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட இருக்கணும். ஆனால் இங்கே யோபுக்கு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த பாதுகாப்பை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆபிரகாமுக்கு ஒரு தைரியம். இப்போ நாம் கூட வீட்டில் கூட்டங்கள் வச்சா என்ன எதிர்ப்பு வருமோ இல்லையா அப்படிங்கிறது ஒரு பயம் நமக்கு இருக்குது. ஆனால் ஆண்டவர் நம்மளை வேலி அடைச்சி பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால ஒன்றும் வராது அப்படின்னு ஒரு தைரியத்தோடு நம்ம சுவிசேஷத்தை சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும். அடுத்து 17ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. இங்கே ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறாங்க. சரியா? நான் உன்னை இப்படியெல்லாம் பாதுகாப்பேன்னு சொல்லிட்டு நான் யார் தெரியுமா? இன்னைக்கு சில இடங்களில் என்ன சண்டை அப்படின்னா நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதே மாதிரி போலீஸ்காரங்க கையில் 2 வீலரை 4 வீலரை மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொன்னா அவங்க என்ன செய்வாங்க, பிடிச்சா நான் யார் தெரியுமா, ஏன்னா நான் இன்னாருடைய சொந்தக்காரர் அல்லது இன்னாருடைய மகன், அப்போ நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்போ நம்ம கூட சொல்லலாம், நான் யார் அப்படின்னு சொன்னா சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகன். இப்போ ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாங்க, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இப்போ அதனால நீ என்ன செய், பயப்படாம என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னும் நம்ம பார்க்குறப்ப 22ஆம் அதிகாரத்தில் 11வது வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். 22:15 வாசிங்க. அப்பொழுது அவர் பிள்ளையண்டர் மேல் உன் கையை போடாதே,
பாருங்க, இங்கே ஆண்டவர் ஆபிரகாமை ஒரு சோதிச்சு பார்த்தாங்க. சரியா? ஆபிரகாமை சோதிச்சாங்க. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு 100 வயசுல குழந்தைய கொடுத்து, பாருங்க 25 வருஷம் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு அங்கங்கே ஆண்டவரை தொழுது கொண்டு இப்படியெல்லாம் கடந்து வர்றாங்க. ஆண்டவரும் அவங்கள ஆசீர்வதிச்சாங்க. அப்போ கூட ஒரு நாள் ஆபிரகாம் கேட்குறாங்க, ஆண்டவரே நீங்கள் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கீங்க, ஆனால் எனக்கு இன்னும் குழந்தை இல்லையே, அல்லது என்னுடைய வேலைக்காரன் தான் அதுக்கு பொறுப்பாக இருப்பானா? பாருங்க, பரிதாபமாக கேட்குறாங்க இல்லையா? அப்போ ஆண்டவர் சொல்கிறாங்க, இல்லை, உன்னுடைய கற்பு பிறப்பே என்ன செய்யும், இதுக்கு சுதந்திரவாளியாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு கூடால எடை சொருகு ஒன்று வந்துடுது. என்ன தெரியுமா? சாராள், சரி, ஆகார். அவங்க வந்து ஆகார ஆபிரகாம் விரும்பலை. ஆனால் சாராள் தான் அதுக்கு என்ன செஞ்சாங்க, வழிகாட்டினாங்க. சரியா? இவங்களுக்கு குழந்தை இல்லை, என்னையால் பெற்றுக்க முடியாது, எனக்கும் வயசாயிடுச்சு, அதனால நமக்கு ஆகார் மூலியமாச்சும் ஒரு சந்ததி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான வழிகாட்டினாங்க. அதனால் பெண்களை குறித்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். சரியா? அவங்க சொல்லுவாங்க, ஆனால் நம்ம அதை சிந்திச்சு தான் என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். அன்றைக்கு முதல்ல ஏவாள் தான் என்ன செஞ்சாங்க, கெடுத்தாங்க. அதனால தான் ஆண்டவர் சபையில் பெண்கள் நீங்கள் அமைதியாக இருங்க இல்லையா? அதனால நீங்கள் அமைதியாக இருங்க. ஆனால் இன்றைக்கி என்ன செய்யணும், அவங்களால அமைதியாக இருக்க முடிகிறதில்ல. ஏதாச்சும் செய்யணும். எங்கே செய்யணும்? வெளியில் நீங்கள் செய்யலாம், பெண்கள் மத்தியில் செய்யலாம், சிறு பிள்ளைகள் மத்தியில் செய்யலாம், வீடுகளை போய் ஒரு 2 பேரா நீங்கள் போங்க. அப்படி யாரும் போக மாட்டேன்றீங்க. ஏன் போகக்கூடாது? 2 பேரா போங்க, தனியாக போகாதீங்க. 2 பேரும் ஒரு வீட்டுக்கு போங்க. வீட்டில் பெண்கள் தான் இருப்பாங்க, அவங்களோட பேசுங்க, அவங்களுக்கு ஒரு சுவிசேஷ புஸ்தகத்தை கொடுத்துட்டு வாங்க. இப்படி வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு மணி நேரம், நீங்கள் பெருசாக செய்யணும்னு இல்லை, 1 மணி நேரம். முதல்ல சபைக்கு வாங்கன்னு கூப்பிடாதீங்க. அப்போ உடனே இவங்க என்ன செஞ்சிடறாங்க, மதம் மாற்றிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுக்குவாங்க, பண்ணிக்கிடுவாங்க. அப்போ அந்த வீடுகளுக்கு போய் அவங்கள விசாரித்து, உங்களுக்கு நாங்கள் ஏதாச்சும் ஜெபிக்கணுமா அப்படின்னு கேளுங்க. அப்போ அவங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம்தான் சொல்லுவாங்க. அப்புறம் அடுத்த வாரமும் நீங்கள் போங்க, நாங்கள் ஜெபித்தோம், இதாக நல்லா ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி போங்க. அப்போ அடுத்து அங்கே ஆண்டவர் கிரியை செய்வாங்க. அதுக்கப்புறம் அடுத்து இப்படி தொடர்ந்து நீங்கள் சந்திச்சிங்கன்னா உங்கள் மேலே அவங்களுக்கு நல்ல நம்பிக்கை ஆகிடும். அப்போ அவங்களுடைய பாரத்தை எல்லாம் உங்கள் மேலே வைப்பாங்க. அப்போ நீங்கள் அவங்களுக்காக ஜெபித்து ஆறுதலான வார்த்தையை கூப்பிட்டு கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் சபைக்கு வாங்க. ஏன்னா அவங்க மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சதுக்கப்புறம் நீங்கள் சபைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள், வருவாங்க. சரி, அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஊழியத்தை என்ன செய்யணும், 2 பேராக அது ஒரு மனம் உள்ளவங்களாக யார் யாருக்கு ஒத்து போகுமோ அவங்க என்ன செய்யுங்க, போங்க. இல்லைன்னா வேற குறை தான் பேசுவீங்க போகிறது எல்லாம். சரி, அதனால் அப்படி போய் நீங்கள் செஞ்சு பாருங்களேன். இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் நிச்சயமாக ஆத்துமாக்களை என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. இன்றைக்கு மட்டும் இல்லை, அன்றைக்கு மிஷினருடைய காலத்திலையும் இந்த கஷ்டங்கள் இருந்தது. சரியா? அப்போ அதனால அப்படியெல்லாம் செஞ்சாங்க. அதே மாதிரி இன்றைக்கும் சில சபைகளில் டியூஷன் எடுக்கிறாங்க. 5லிருந்து 6 அப்படி அந்த மாதிரி அந்த பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுத்து
ஓசின்னு சொல்லக்கூடாது, சும்மா எடுத்ததுனால அதனால அந்த பிள்ளைகள் வருங்காலத்தில் ஆண்டவரை அறிந்து கொள்கிறதுக்கு ஏதுவாக இருக்குது. இப்போ பத்திரப்பில் நிறைய பேர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இடம் வாங்கியிருக்கிறாங்க. எத்தனை கிரவுண்ட் டெஸ்ட்டு? ஒரு 5 கிரவுண்டாச்சும் இருக்கும். அவ்வளோ பெரிய இடம் வாங்கி அதில் கட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அநேகமாக இந்த வருஷத்தில் என்ன செஞ்சு அடுத்த வருஷத்தில் ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா? எப்படி அதுக்கு இந்த பிள்ளைகள் வந்தாங்க அப்படின்னா, நிறைய எல்லா பிள்ளைகளையும் போய் கூட்டிகிட்டு வந்து இலவசமாக டியூஷன் எடுத்ததுனால அதன் மூலமாக நிறைய கிராமம் தானே, இலவசமாக டியூஷன் எடுத்து பிள்ளைகள் நல்லா படித்தது அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுடைய பெற்றோர் என்ன செய்கிறாங்க, அவங்கள அனுப்புகிறாங்க, அவங்களும் வராங்க. சரி, இப்போ அதனால் இந்த இடம் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இடமா வாங்கி அவங்க அண்ணன் அதை கட்டி கொடுக்கறதுக்கு இருக்கிறாங்க. அதே மாதிரி பாடியிலையும் டியூஷன் எடுக்கிறாங்க. அதனால தான் இங்கே ரெனால்ட் பிரதர் அங்கே தான் அந்த சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஒரு நாள் மீட்டிங் வச்சு செய்து கொடுக்கறதுக்காக வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்தாங்க. இப்போ அப்படி கூட செய்யலாம். எனக்கு அப்படி ஒரு ஆசைலாம் வந்தது. ஆனால் யாருமே முன்னேறி வரல. சரி, டீச்சர்கள்லாம் வெளியே போயிட்டாங்க. அதனால் சொல்லிக் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. உங்களுக்கு படித்தவங்க இருக்கிறீங்க, அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் சொல்லுங்கள், ஜெபம் பண்ணுவோம், நம்முடைய கால் திறந்து கொடுப்போம். சரியா? நீங்கள் கீழே வச்சு எடுக்கணுன்னாலும் கீழே வச்சு எடுக்கலாம், மேலே வச்சு எடுக்கணுனாலும் மேலே வச்சு எடுக்கலாம். கடைசியில் அந்த பிள்ளைகளை வச்சு கூட்டி சுத்தம் பண்ணிட்டு போயிருங்க. சரியா? அதனால இப்படியெல்லாம் நம்ம என்ன செய்யணும், இனி வர்ற காலத்தில் இப்படி தான் சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்க வேண்டும். சரியா? அதனால அப்படியெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் சொல்கிறாங்க. சரியா? அதுக்கப்புறம் நம்ம ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சுட்டு என்ன செஞ்சிடலாம், முடிச்சிடலாம். இல்லை, இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க இல்லையா? யாராச்சும் நமக்கு ரொம்ப பிரியமாக நம்ம விரும்பி வச்சுக்கிறத கேட்டால் கொடுப்போமா? நான் கொடுக்க மாட்டேன். நான் விரும்பி ஒரு பேனா அபுதாபியிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். ஆனால் அதை வருஷங்கள் ஆச்சு, இன்னும் அப்படியே தான் வச்சுருக்கேன். அதுவும் இது என்னது, இரும்பு கிடையாது, கோல்டும் கிடையாது, ஆனால் அதே கலரு. அது என்ன சொல்லுவாங்க, கவரிங். அது மாதிரி அந்த கலரு, அதனால எனக்கு பிடிச்சது வாங்கிட்டு வந்தேன். அது லேசாக கலர்லாம் மாற ஆரம்பிக்கு. ஆனாலும் யாருக்கும் அதை என்ன செய்கிறதில்ல, கொடுக்கறதில்ல. ஆனால் அப்படி தான் நம்ம இருக்கோம், நீங்களும் அப்படி தான் இருப்பீங்க. சரியா? ஆனால் ஆபிரகாம் பாருங்க, ரொம்ப விலையேறு பெற்றது. அவங்க மகன் ரொம்ப நேசிக்கிற மகன், 100 வயசில் பிறந்த மகன். நீ போய் பலியிடு, யாருக்கான கொடுத்துருன்னு சொன்னால் கூட கடமுடி கொடுத்துட்டு மறந்துடுவோம். நான் நீயே கூட்டிகிட்டு போய் அந்த மோரியா மலையில் பலி சுற்றுவோம், கையாலே வெட்டு அப்படின்றாங்க. எப்படிங்க இருக்கும்? எப்படி இருக்கும்? மனசு உடஞ்சி போயிடாதா இல்லையா? அவன் வழியில் கேட்குறான், அப்பா கத்தி இருக்குது, நெருப்பு இருக்கிறது, கட்டை இருக்குது, ஆடு எங்கே? அப்படி கேட்ட உடனே நம்ம மயங்கி விழுந்துருவோம். ஆனால் அப்போ கூட ஆபிரகாம் தைரியமாக போய் மனைவிட்ட சொல்லலை, சொன்னதாக தெரியல, சொல்லலை. ஏன் அப்படின்னா அவங்க விடமாட்டாங்க, தடுத்துருவாங்க. அதனால் கொண்டு போய் அங்கே பலி செலுத்த ஆரம்பிக்கிறப்ப ஆண்டவர் என்ன செய்கிறாங்க, அதை தடுக்கிறாங்க. எவ்வளோ பெரிய கீழ்ப்படிதல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இப்போ ஆண்டவர் இதெல்லாம் ஆபிரகாமோடு
தரிசனமான ஒரு சம்பவம். அந்த தரிசனமான அந்த வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சாங்க. இப்போ ஆண்டவர் நம்மளோடும் தரிசனமாகறாங்க, நம்மளோடும் பேசுகிறாங்க இல்லையா? நேரடியாக பார்க்குற மாதிரி இல்லை, பேசுதான் கேட்டாங்க. அது மாதிரி நம்மளோடும் ஆண்டவர் பேசும் பொழுது இப்போ நம்ம கீழ்ப்படிவோம் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ நல்லா இருக்குன்னு தெரியுமா? ஆண்டவர் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அப்போ ஆபிரகாமை பற்றி ஆண்டவர் சொல்லும் பொழுது, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்து கொண்டேன். இப்போ ஆண்டவர் அது வரைக்கும் அவரை வழி நடத்தினாங்க, சோதிச்சாங்க, ஆசீர்வதிச்சாங்க. நான் இங்கே தான் என்ன செய்கிறாங்க, நான் கண்டு கொண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும், என்னுடைய வாழ்க்கையிலையும், நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நம்மளோடு பேசும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் என்ன செய்வோம், கீழ்ப்படிவோம். இப்போ ஆபிரகாமுக்கு தரிசனமான தேவன் நமக்கும் தரிசனமாங்க. ஆபிரகாமோடு பேசின தேவன் நம்மளோடும் பேசுவாங்க இல்லையா? பேச மாட்டாங்க அப்படின்றலாம் கிடையாது. உருவமாக உங்களுக்கு முன்னாடி வர மாட்டாங்க கண்டிப்பாக. ஆனால் அவருடைய வார்த்தையின் மூலமாக என்ன செய்வாங்க, பேசுவாங்க. அவர் பேசும் பொழுது நீங்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. இது கடினமானது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ கூட போனவங்க சொன்னாங்க, இது கடினமான உபதேசம், யார் இதை பின்பற்றுவா இல்லையா? கடினமான உபதேசம். இப்போ ஆண்டவர் உங்களோடு பேசுது. சில காரியங்கள் கடினமாக தான் இருக்கும். ஐயோ இதை செய்ய முடியாதே அப்படிங்கிற ஒரு நிலைமை கூட இருக்கும். ஆனாலும் நீங்கள் கீழ்ப்படிஞ்சு பாருங்க, ஆண்டவர் அந்த கடினத்தையும் மாற்றி போடுவாங்க. கீழ்ப்படிங்க, மாற்றி போடுவாங்க. சரி, ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேளையில் நாங்களும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது ஆண்டவரே, நாங்களும் நினைவு கூர்ந்து இப்படிய பந்தியில் ஐக்கியப்பட்டு காணிக்கினால் கனம் பண்ணி இப்படிய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது ஆபிரகாமை எங்களுக்கு முன்பாக நிறுத்தி நீங்கள் அவருக்கு தரிசனமாகி அவரோடு பேசின சில காரியங்களை, சம்பவங்களை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, நீர் எங்களோடும் பேசுகிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் கல்லும் மண்ணும் அல்ல. ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவன். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுகிற தேவன், பேசிக்கொண்டு இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியான ஒரு நல்ல இருதயத்தை கொடுக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிய உதவி செய்யுங்க. தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. விசேஷமாய் குற்றாலம் முகாமுக்கு போகிற அருமையான பிள்ளைகளுக்காக முக ஸ்தோத்திரம். அவங்களுடைய பிரயாணத்தை வாய்க்கு செய்து ஆண்டவரே அங்கே சுகமாய் போய் சேர்ந்து அங்கேயும் உடைய ஜீவனுள்ள வார்த்தையை கேட்டு ஒரு எழுப்புதலோடு திரும்பி வரும்படியாக, ஒரு உயிர் மீட்சியோடு திரும்பும்படியாக நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். அதன் மூலமாக தேவனுடைய சபை எழும்பி பிரகாசிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கட்டும். சபை வளருவதற்கு ஏதுவாக இருக்கட்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உமக்கு கனத்தையும் மகிமையும் நாங்கள் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் உடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். உங்களுக்கு மேலே அன்பின் விருந்து ஆயத்தமாக இருக்குது. போய் சாப்பிட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு போகலாம். வேணுமா? சரி.